இந்த வீடியோல நம்ம பச்சை பயிர வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே பச்சை பயிர வந்து நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம். அது மாரி இல்லாம, இந்த மாரி ஒரு டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாவும், சிம்பிளாவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர வந்து 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, நீங்க அதுக்கேத்த மாரி 1 கப், 2 கப் அந்த மாரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி தண்ணியே இல்லாம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு வந்து 1 பச்சை மிளகாவும், 1 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க வந்து மிளகாவ இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மத்த ஸ்பைசஸ்லாம் உங்க விருப்பம் தான். நீங்க பட்டை, கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து பட்டை, கிராம்புலாம் சேர்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு மாரி மசாலா வடை மாரி ஆயிடும். அதனால நீங்க அதெல்லாம் சேர்த்த வேண்டாம். ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுவே போதும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இத வந்து இப்ப வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாரி அரைக்காம, இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்த வந்து நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவ சேர்த்து நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நம்ம கிரிஸ்பியா இருக்கணும்னு தான் சேர்க்கிறோம். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லனாலும் பரவால்ல. நீங்க சேர்த்த வேண்டாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலேயே உப்பு சேர்த்துட்டதுனால அரைக்கும்போது, இப்ப எந்த உப்பும் சேர்க்காம இந்த மாரி நல்லா பெசஞ்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இத ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாரி எண்ணெய் சூடாயிட்டோனே, உங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குதோ நீங்க போட்டுக்கலாம். வடை மாரியும் போட்டுக்கலாம். இல்ல நக்கட்ஸ் மாரி கூட நீங்க எந்த ஷேப்ல பிடிக்குதோ நீங்க போட்டுக்கோங்க. இத வந்து ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சே குக் பண்ணுங்க. ஏன்னா வந்து பச்சை பயிறு வந்து நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சிருப்போம். வேகலாம் வைக்கல. அதனால வந்து அது நல்லா வெந்து வரணும். லோ ஃப்ளேம்ல வச்சே இத குக் பண்ணுங்க. நீங்க வந்து பச்சை பயிர வேக வச்சு கூட பண்ணலாம். வேக வச்சுட்டு இந்த மாரி எல்லா மத்த ப்ராசஸ்லாம் ஒண்ணு தான். எல்லாமே பெசஞ்சுட்டு, நீங்க வந்து தோசை கல்ல வந்து கட்லெட் மாரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்காதனால இந்த மாரி வந்து வடை மாரி பொரிச்சு எடுக்குறோம். அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான வந்து பச்சை பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால மேல வந்து கிரிஸ்பியா இருக்கும். உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.